கோட்டோ மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி நடித்த கோட் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் இப்போ வர சும்மா வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நம்ம அந்த ட்ரைலரில் இருக்க நிறைய ஹிடன் டீடைல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தளபதியோட நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரைலரில் அவரோட நேம் வந்து காந்தி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பார்த்தோம்னா காந்தியோட ஸ்டாச்சுவை காட்டிட்டு அப்படியே நம்ம தளபதிக்கு ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்து நம்ம தளபதியோட பேர் காந்தி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு காந்திங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரியே தான் நம்ம தளபதியோட கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் காந்தியோட கொள்கையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்டரி ஆர் டெத், ஒன்று நம்ம ஜெயிக்கணும் இல்லைனா சாகணும் அப்படிங்கிறத காந்தியோட கொள்கை. மேபி நம்ம தளபதியோட கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெங்கட் பிரபுவோட படம் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா படத்துலையுமே மோஸ்ட்லி அடுத்தடுத்த படங்களோட ரெஃபரன்ஸுங்கிறது கண்டிப்பாக வச்சிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இந்த கோட் படத்தில் நிறையவே ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். நம்ம விஜய் நடித்த திருப்பாச்சி படம், கில்லி படம், போகிரி படம், துப்பாக்கி படம், இன்ஃபேக்ட் நம்ம தலை நடித்த மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸ் கூட இந்த ஒரு ட்ரெயிலர் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஒரு ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தளபதி வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா சத்தியமாக இனிமேல் குடிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. இதே டைலாக் தான் மங்காத்தா படத்தில் நம்ம தலை சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு டச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரசாந்த் வந்து இந்த ஒரு ஷாட்டில் வந்து அவரோட ஜூனியர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது உங்களை வந்து லீட் பண்ண போகிறது வந்து காந்தி, ஹீஸ் அ கோட் ஆஃப் சாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கோட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்ஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு ஸ்குவாட்ல தான் நம்ம தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க எல்லாருமே வந்து பாஸ்ட்ல இருந்திருப்பாங்க. இது வந்துட்டு பிரசன்ட்ல நடக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அதுல தான் நம்ம விஜய் சாரை பத்தி அவரோட ஜூனியர்ஸ் கிட்ட நம்ம பிரசாந்த் சொல்லிட்டு இருப்பாரு. இது முடிஞ்ச அடுத்த ஷாட்லயே நம்ம தளபதி வந்து அந்த சாட்ஸ்குள்ள என்டர் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். மேபி நம்ம பிரசாந்த் சொல்லி முடிச்சக்கப்புறமா நம்ம தளபதி என்ட்ரி கொடுக்குற ஒரு சீனா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்னேகா வந்து நம்ம லைலா கிட்ட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா எனக்கு குழந்தைய நினைச்சதான் பயம் இல்லை, எனக்கு வந்து காந்தியை நினைச்சதான் பயமா இருக்கு. ஏன்னா இப்போ அவர் வந்துட்டு குடிச்சிட்டு லேட்டாக தான் வராரு. அது மட்டும் இல்லாமல் எதனா பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்துல நம்ம தளபதி மட்டும் இல்லை, நம்ம பிரபுதேவா, ஜெயராம் இவங்க எல்லாருமே வந்துட்டு பொண்ணுங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியான தான் காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மிஷனுக்காக அவரை இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க கூட க்ளோஸாக இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பிரசாந்த் சார் இன்னொரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா இவர் வந்து இது வரைக்கும் 68 இன்டர்நேஷனல் மிஷன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 68ங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம தளபதி நடிச்ச அந்த படத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விசில் போடு சாங்லேயே இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா பார் 68 அப்படின்னு சொல்லிட்டு 68ங்கிற விஷயத்தை மட்டும் நிறைய இடத்துல வந்து இவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நம்ம பையன் விஜய் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அது ஏன் சொல்கிறேங்கிறத அடுத்த ஃப்ரேம்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சேசிங் சீன் இருக்கும். நம்ம தளபதி விஜய் வந்துட்டு கார் ஓட்டிட்டு அவரோட ஃபேமிலியை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி நிறைய வந்து வில்லன்ஸ் வந்து கார்ல வந்து சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரவுண்ட் ஆராமன்னு ஒன்று இருக்கும். அதுல இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் விவி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு டிராஃபிக் சிக்னல் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த விவிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு விஜய் ஆர் விஜய் வெங்கட் பிரபு இந்த மாதிரி அவங்களோட காம்போவை பத்தி சொல்றதுக்காக விவின்னு மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஃப்ரேம்ல பார்த்தோம்னா நம்ம மோகன் வந்துட்டு கீழே விழுந்து கிடப்பாரு. அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார் நடந்து முடிஞ்ச ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாஸ்ட்ல நம்ம விஜய் சாரோட ஸ்குவாட் போயிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம மோகன் மட்டும் எதனா ஒரு இடத்துல தப்பிச்சு அந்த இடத்துல அவரு அடிப்பட்டு அந்த இடத்துல கிடக்கிற மாதிரி அதனால ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி இது போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோகன் வந்துட்டு விஜய் சாரை வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் ட்ரெஸ் போட்டு இந்த ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஒரு ட்ரெயிலரில் இன்னொரு கேரக்டர் நிறைய ஃப்ரேம்ஸில் காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் ஃபேஸ் ரிவீல் பண்ணல, பட் ஆனால் அந்த ஒரு கேரக்டர் வந்து ஹெல்மெட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹெல்மெட்டில் வந்து டெவில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கேரக்டர் நிறைய ஃப்ரேம்ஸில் காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கேரக்டர் வைபவா இருக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா விஜயோட சன்னா இருக்கிற இன்னொரு விஜயா இருக்கிறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரேம்ல வரும்போது அந்த ஒரு கேரக்டர் மெட்ரோ ஃபைட் சீன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஒரு ஃபைட்ஸ்ல அந்த ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை தேடி அப்படி நேராக நடந்து போற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இன்னொரு சைடில் நம்ம அப்பா விஜய் இருப்பாரு. அவரை ஒரு ஃபோக்கஸே பண்ண மாட்டார், அவரை வந்து அவர் கேரே பண்ணிக்க மாட்டார். அவரை விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக இன்னொரு கேரக்டரை பார்த்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேம்ல நம்ம தளபதி விஜய் தான் வந்து இவர் வந்து டக்குனா வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணி டக்குனு இவர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுலேயே சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட நேம் மென்ஷன் பண்ணி அதுலேயே ஒரு சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோகன் சார் வந்துட்டு ஆப்போனன்ட் பர்சன் கிட்ட ஒரு டைலாக் பேசுவார். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃப்ரேமில் கண்டிப்பாக நம்ம விஜய் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பின்னாடி இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டை பார்த்து யாரோ பார்த்து கன்னை எய்ம் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு டைலாக் எதனா சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அப்படி எய்ம் பண்ணிக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல விஜய் சார் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மோகன் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லிப்பாரு. என்ன அப்படின்னா
அப்படின்னா காந்தி வேஷம் போட்டவங்களை பார்த்துருக்கேன், பட் காந்தியே வேஷம் போட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு சீனை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல மேபி விஜய் சார் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க, அதாவது வந்து சென்னையில் ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் எதுங்கிறதும் ட்ரெய்லரில் வந்து ரிவல் பண்ணியிருப்பாங்க. சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் கிட்ட தான் ஒரு கூவத்தில் வந்து பாம்பு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த பாம்பை கண்டுபிடிச்சி அதை டீஆக்டிவேட் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி இடத்துல வந்து நம்ம விஜய் சார், பிரசாந்த், பிரபுதேவா இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க ஸ்குவாடில் மொத்தம் 4 பேர். அந்த அஜ்மல் கேரக்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டராக வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு கேரக்டராகிறதும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இவங்க 4 பேர் தான் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அந்த அஜ்மல் கேரக்டர் மட்டும் இவங்க கூட இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃப்ரேம்லையும் வந்து காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஓகே, இந்த ஒரு கோட் ட்ரெய்லரில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 விஜய் காட்டியிருப்பாங்க. டீனேஜ் விஜய், யங் விஜய், அப்புறம் வயசான ஒரு விஜய் காட்டியிருப்பாங்க. எல்லாருமே இந்த டீனேஜ் விஜய் வந்து அந்த பையனோட விஜயோட டீனேஜ் வெர்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா அது நம்ம விஜயோட செகண்ட் பையனாக இருக்கிறது நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்னேகா வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க. இன்னொரு குழந்தை அதாவது செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது தான் அந்த டைலாக்ஸ்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம தளபதி விஜயோட செகண்ட் பையனாக இருக்கிறது தான் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக் ஸ்டேடியம் மேலே ஒரு ஃபைட் சீன் நடக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இதுதான் கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் சாரோட பையன் வந்து நம்ம விஜய் சார் மாதிரியே கெட்டப்பில் வந்துட்டு கண்ணாடிலாம் போட்டு அவரை மாதிரியே வந்து நின்றுருப்பாரு. ஸோ இதில் அவரோட ட்ரெஸ்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கிரே கலர் செக்குடு ஷர்ட் போட்டிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃப்ரேமில் எனக்கு தெரிஞ்சு இவரோட கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் மெசல் படத்தில் எப்படி அண்ணன் தம்பி 2 பேரும் காஸ்டியூமை மாற்றிக்கிட்டு அவங்கவுங்க வேறு இடத்துக்கு போயிருப்பாங்களே, அதேமாரி அப்பா விஜய் வந்துட்டு பையனை மாதிரியும் பையன் விஜய் வந்து அப்பா மாதிரியும் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, மோகன் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, காந்தி வேஷம் போட்டவங்களை பார்த்துருக்கேன், பட் காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பார்ல. எனக்கு தெரிஞ்சு அப்பா விஜய் பையன் விஜய் மாதிரி ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பையன் விஜய் ஒரு காஸ்டியூம் போட்டுருக்கான்னு சொல்லுவேன், செக்கடு ஷர்ட் கிரே கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா அதே ஷர்ட் போட்டு எனக்கு தெரிஞ்சு பையன் விஜய் தான் அப்பாவோட கெட்டப்பில் வந்துட்டு அந்த யோகி பாபு அவங்களோட டீம் கூட வருவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பையன் விஜய் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு வில்லனோட கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் கூட சொல்லியிருந்தேன் பிரபுதேவா இந்த போயிட்டு இருப்பாரு, ஆப்போசிட்டில் வந்து பையன் விஜய் உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து நடக்கிற சீனாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரபுதேவா அவங்க டீம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவங்க பையனும் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அப்பாவாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் அவரோட பையனை காப்பாற்றி கூட்டு போகிறதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம தளபதி விஜய் வந்திருக்கலாம். இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பையன் விஜய் தான் வந்துட்டு ஒரு மெயினாக ஒரு வில்லனாக இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலை. அதை நல்லாவே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து அவர் ஒரு கிரே கலர் வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒரு போட்டிருப்பாரு. இதே ஷர்ட் போட்டு இன்னொரு சீனில் வந்து அவர் கண்ணால் ஃபயர் பண்ணுற மாதிரி கூட ஒரு சீன் இருந்திருக்கும். இதில் வந்துட்டு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு அவர் அப்பா கூடயே சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே தெரியும். இதுலேயே வந்து நம்ம முக்கால்வாசி இது வந்து பையன் விஜயா இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா அப்பா விஜய் வந்துட்டு பைக் ஓட்டிட்டு வேகமாக வந்துட்டு இருப்பாரு. அவர் பின்னாடியே எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டு இன்னொருத்தரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. மேபி இந்த ஒரு எல்லோ கலர் ஜாக்கெட் பையன் விஜயாவும் இருக்கலாம், இல்லைன்னா வைபவாகவும் இருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டுருக்க மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு ட்ரெய்லரில் நாங்கள் கண்டுபிடிச்ச 18 டீடைல்ஸ். உங்கள் கண்ணுக்கு எதனா பட்டுருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் கோட்டை மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.